என் இனிய உறவுகளே, நாம் இன்று 12/4/25 இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாவுக்காக அர்ப்பணிக்கும் நாள். அதுவும் நாம் அன்னை மரியோடு இணைந்து இந்த தவ நாட்களில் இயேசுவின் பின் சென்று கொண்டிருக்கிறோம். தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்போடும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 78, 34, 35, 36. இன்றைய வாசகம் எசேக்கியேல் 37, 21, 28. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 11, 45, 57. இறந்து போன லாசரை இயேசு உயிர்ப்பித்தார். அதனால் மக்களுடைய நம்பிக்கை வளர்ந்தது. இதை கண்ட யூத தலைவர்கள் இப்படியே போனால் தங்களின் அதிகாரம் செல்வாக்கு குறைந்துவிடும் என்று எண்ணி இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினர். யூதர்களிடையே வெளிப்படையாக நடமாட முடியாத அளவிற்கு இயேசுவுக்கு எதிரான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இயேசுவின் நற்செய்தி ஏற்றத்தாழ்வுகளை கடுமையாக சோதனைக்கு உட்படுத்திய நற்செய்தி அதிகாரம் கொண்டவரும் தலைமை பதவிகளில் இருந்தவர்களும் கதிக்கலங்கினர். எனவே அவர்களின் தன்னலமும் அதிகார ஆசையும் இயேசுவுக்கு எதிராக அவர்களை எழச் செய்தன. ஆணவம் கொண்டோரை சிதறடிப்பது தானே இறைவனின் செயல். அதிகார அத்துமீறல்களில் ஈடுபடுவோரை தூக்கி எறிவது தானே இறையாட்சி. அன்னையோடு நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையே சந்திப்பு நிகழ்கிறது. லூக்காஸ் 11:27 சொல்வது போல, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர். அதான் அந்த சந்திப்பு எப்படி என்றால், நமது நாட்டில் ரயில் நிலையங்களை சந்திப்பு என்ற வார்த்தையால் தான் அழைக்கிறோம். காரணம், பலர் பல முனைகளில் இருந்து வந்து சந்திக்கிறார்கள், ஒன்றாக பயணிக்கிறார்கள், பின்னர் பயணம் முடிவடைகிறது. ஆனால் இந்த சந்திப்புகள் பலருக்கு புதிய உறவுகளை தருகின்றன, பலரின் வாழ்வையே மாற்றுகின்றன. அன்னை மரியாவின் சந்திப்பால் ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்திற்கு ஆறுதலும் உற்சாகமும் கிடைக்கிறது. என் அன்னை எனக்கு துணை இருக்கும்போது என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற லட்சிய வேட்கை பிறக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு கானா ஊரிலே அன்னை மரியாவிற்காக தன் முதல் புதுமையை நிகழ்த்தி காட்டியவர். அன்று யார் என் தாய், யார் என் சகோதரர், இறைவனின் திருவுளப்படி நடப்பவரே என் தாயும் சகோதரரும் ஆவார் என்று தன்னை சுற்றியிருந்த மக்களோடு தன் தாயின் அர்ப்பண வாழ்வை சுட்டி காட்டியவர் இயேசு. இன்று அந்த அன்னையின் உற்சாக வார்த்தைகளால் உள்ளம் குளிர்ந்து போய் நிற்கின்றார். அன்னையின் அன்பு பார்வை அத்தனை துயரங்களையும் உடைத்து போடுகிறது. கண்ணோடு கண்ணோக்கின் வாய்சொற்கு ஏது பயன்? இரு கண்களும் சந்திக்கின்றன. உன்னால் முடியும் என்ற உற்சாக வார்த்தையை ஊட்டுகிறது. மலையாய் நம்பியிருந்த சீடர்களெல்லாம் நிலையாய் இல்லாமல் போன பிறகு துணையாய் தோள் கொடுக்க வந்த அன்னையின் அன்பில் அதிசயித்து நிற்கிறார் நமது ஆண்டவர். தனது கணவர் யோசேப்பின் நம்பிக்கை வாழ்விற்கு ஊன்றுகோலாய் இருந்த அன்னை மரியா தற்போது தனது மகனின் லட்சிய வாழ்விற்கும் தூண்டுகோலாய் நிற்கின்றார். தான் பெற்ற அனைத்து வெற்றிகளும் என் அன்னைத்தான் காரணம் என்றார் ஆபிரகாம் லிங்கன். வாழ்க்கையில் எழுந்து நிற்க அவர் பலமுறை தோற்றுப்போனார். அவர் தோற்று பொழுதெல்லாம் அவர் அன்னைத்தான் அவருக்கு உற்சாக டானிக் கொடுத்து வந்தார். நிரூபிக்கும் வரை நீ நிராகரிக்கப்படுவாய், நிரூபிக்கும் பொழுது நீ அங்கீகரிக்கப்படுவாய் என்ற உயர்ந்த சிந்தனையை உரமாக கொடுத்து அவர் தனது மகனின் வெற்றிக்கு துணையாயிருந்தார். தற்பொழுது மனித வரலாற்றில் அவர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக திகழ்கிறார். நமது அன்றாட வாழ்வில் என் தாயின் கனிந்த அன்பையும் உடனிருப்பையும் உணர்கிறேனா? அல்லது எனக்கு எல்லாம் தெரியும், உனது வழி நடத்துதல் தேவையில்லை என்று கூறி தன் தாயின் வழித்துணையை உதாசீனப்படுத்துகிறேனா? ஆம், பரிசோதிப்போம். இன்று எத்தனை ஆத்மாக்கள், எத்தனை ஆன்மீக உறவுகள், எத்தனையோ பேர் எத்தனை தேவையில்லாத இடங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஏதோ ஒரு உயிர் ஒரு இல்லத்தை கட்டி அதற்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தது. ஏனென்றால் அந்த அன்னைகள் போய் அங்கு சேருவதற்காகத்தானே அதற்கு அன்னை இல்லம். அது தானே இன்றைய மாடர்ன் வேர்டில் ஹோம் ஃபார் ஏஜ், அதாவது அன்னைகளுக்காக கட்டப்பட்ட ஒரு இல்லம் அன்னையின் இல்லமாக ஆகிவிட்டதே. அதனால்தான் நாம் இன்று அன்னை மரியாவை நினைத்து
மனம் வருந்துகிறோம். அன்னையே, நீங்கள் எத்தனை எத்தனை வேதனைகளை தாங்கி தன் மகனுக்கு நீங்கள் துணையாய் நின்றீர்கள். இன்று மகன் ஒரு சிறு வார்த்தை சொன்னால் ஒரு தாயால் தாங்கிக்க முடியவில்லையே, உடனே வீட்டை விட்டு வெளியேறுகிறாளே. அவருக்கென்று இருக்கிறதே முதியோர் இல்லம். அந்த முதியோர் இல்லத்தை கூட அவர்கள் உங்கள் பெயரைத்தானே அன்னை இல்லம் என்று வைத்திருக்கிறார்கள். இதோ நம் எல்லா உலகில் உள்ள அனைத்து அன்னைகளுக்காகவும் நாம் இந்த நாளை அர்ப்பணிப்போம். அன்பிறைவா, தாய் உள்ளம் கொண்ட அன்பு ஆண்டவரே, எங்களை உருவாக்க நீர் எத்தனை பாடுபட்டீர் என்று உயர்ந்த எண்ணத்துடன் என்னை நோக்கி என் தாய் ஓடி வந்த பொழுதெல்லாம் ஒதுங்கி போயிருக்கிறேன், வெறுத்து ஒதுக்கி இருக்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளுமாக என் தாய் இல்லையே என்று வருந்தி வாழ்கின்ற எங்களுக்கு தாய் இருக்கிறவர்கள் அவர்கள் தாயை மதிக்காத பொழுது அந்த மதிப்பை அவர்களுக்கு எடுத்துக்காட்டும். இதோ இன்று நாங்கள் வேண்டிக்கொண்ட அனைத்து காரியங்களுக்காகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நன்றியோடு கலந்த இந்த இறை வேண்டலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.